ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இது என்ன புக்கு அப்படின்னு. இது என்ன புக்கு அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டால் சொல்லும் பொருளும் புக்கு தான். நேற்று நான் புக் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் ஈரோடு பக்கம். அங்கே பார்த்துட்டேன், இந்த புக்கு இருந்துச்சு. இந்த புக்கை நான் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, இதில் கிட்டத்தட்ட 64,048 சொல்லும் பொருள் இருக்குது. இதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த புக்கோட பிடிஎஃப் நான் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அந்த புக்கு. இது பார்த்திங்கன்னா இது தமிழ் அகர முதலி புக்கு. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன். நேற்று நான் அந்த புக் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அங்கே இருந்த புக்கு தான் அது. சண்முகம் பிள்ளை தொகுத்த புக்கு தான். நீங்களோட சேனலோட தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு அந்த இமேஜ் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், சண்முகம் பிள்ளைன்ட்டு இருக்கா, இது அந்த புக் பிடிஎஃப் தான். நேற்று நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது ஃபஸ்ட்டு இங்கே வெளியிடும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 தானே. ஆனால் இதோட ப்ரைஸ் நான் கேட்குறேன் 1500 சொல்கிறாங்க. மொத்தமாக ஆஃபர்லாம் போக 1500 வருது. ஆனால் அதில் மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா? சொல்லும் பொருள் மட்டும் நமக்கு மொத்தம் 64,000 என்னமோ இருக்குது. 64,048 நினைக்கிறேன். சம்திங் நான் அதை எடுத்து பார்க்கும்போது ஆமாம் இருக்குங்க பாருங்கள், 64,048 இருக்குது. இத்தனையும் நம்ம படிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னா நம்ம இதுலேருந்து அத்தனை சொல்லும்போது நான் படிக்க முடியுமா? இங்கே பார்த்துக்கோங்க, ஆளுந்து அக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இதை நான் படிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தனையும் படிக்க முடியாது, சும்மா டெய்லியும் யாராவது சொல்லி வச்சுருங்க இது இப்படி இருக்குது. அப்போ இப்போ எப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு அப்போ அகலறைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அகலறைன்னு என்ன, பாசறை, மலைப்பக்கம் அப்படின்னு சும்மா டெய்லியும் சும்மா இதுன்னு பேசிக்கோங்க. நம்ம காதில் கேட்டாவே போதும். அதுக்காக நம்ம கை மீறி எல்லாம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிஎஃப்னா நம்ம சேனல் சேனலில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இலக்கண புக்கு எது வேணும்னாலும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.